வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகளின் இளவரசியில் இருந்த நான் உங்கள் ஏஎஸ். இது வரைக்கும் பார்ட் 10 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனி பார்ட் 11 பார்க்கலாமா? எனக்கு துணை நான் மட்டுமே கதையோட பார்ட் 11. நிக்கோலும் கவியும் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதை விஷ் பண்ணுற வகையில் அடுத்ததான் தாரா பேச வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை தொடங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ் இஸ் லவ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தில் நம்ம ஏற்றுக்க முடியலன்றாலும் அட்லீஸ்ட் வெறுக்காமல் ஒதுக்காமல் இருந்தால் போதும். நம்ம நாட்டில் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் தப்பாகவே நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி தானே அவங்களும் நினச்சிக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துடட்டுமே. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? லவ் இஸ் லவ். ஓகே மக்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு தாரா சொன்னாங்க. இன்னும் எங்களோட நட்பு வலுவாக போது. மொத்தம் 4 கண்ட்ரி சேர்ந்து முதல் முறையாக ஒரு படம் தயாரிக்கப்படுறோம். எனக்குமே எங்களோட நட்பு தொடங்கணுங்கிறதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்ப்பை அப்போது பேச வந்தார். தாரா சொல்கிற மாதிரியே நான், ஸ்கை, நிக்கோல், தாரா 4 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி உருவாக்க போகிறோம். அந்த கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு படம் வெளிவரும். அந்த படம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர் எல்லாமே எங்கள் 8 பேர்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க. 4 லாங்குவேஜில் அந்த படம் வெளியாகும். நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறேன்னு சொன்னார். எல்லோரும் அவங்க கிளாப் பண்ண, அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்களும் சொன்னாங்க. அது அடுத்து தாரா தொடர்ந்து பேச வந்தாங்க. அதோடு நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். என்னோடய சொந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இது வரைக்கும் ட்ராமா சீரீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பெரிய ஃபிலிம் எடுக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனால் இனி மூவியும் எடுக்கப்படும். அதில் என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், எல்லா சூழலையும் எனக்காகவே இருப்பார் என்கிற நம்பிக்கையோட ஒருத்தர், எனது அருமை நண்பர் மில்க் கூடிய சீக்கிரம் ஒரு படத்தில் நடிப்பார் அப்படின்னு சொன்னான். மில்க் தாராவை பற்றி இவ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். இது வரைக்கும் நீங்கள் அவரை பார்க்காத கோணத்தில் பார்ப்பீங்க. அந்த படம் 2 மொழிகளில் வெளியிட வரும். மிகப்பெரிய ஸ்டாராக அவர் வலம் வருவார் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் கை தட்டினாங்க. மில்க் கூட காசிமியும் நடிப்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. காசிமி தாராவை பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேற்று நைட் தான் டிவி ஷோவில் எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாம் ஆன்லைன்லேயும் நான் செக் பண்ணேன். எல்லா நிகழ்ச்சியும் போட்டு பார்த்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவ்வளோ பெரிய பிக் ஷாட் எல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண டைரக்டர். இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெரிய புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் என்றைக்குமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நன்றி. பத்திரிக்கையாளர் ஒருத்தர், எல்லாம் ஓகே மேம், அன்றைக்கி ஒரு கேம் ஷோ நடந்துச்சுல, அதில் உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. அதுக்கு தாரா சிரிச்சுக்கிட்டே, விட மாட்டிங்களே. ஸ்கை என்னுடைய காலேஜ் ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரஷ்ஷாக இருந்தார். அவரோட பாட்டு மேலேயும் அவரோட மியூசிக் மேலே அவரோட நடிப்பு மேலேயும் ஒரு க்ரஷ் இருந்துச்சு. காமன் தானே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தானே. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் எல்லாமே இருப்பாங்களா. அந்த மாதிரி தான் நீங்கள் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம். அடுத்து ஸ்கை பேச வந்தார். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே அந்த மேடையில் அதை சுற்றி உள்ள எல்லாருமே ஆரவாரமாக கத்த ஆரம்பித்தாங்க. ஒரே சவுண்டாக இருந்துச்சு. அந்த சவுண்டு எல்லாமே பார்த்துட்டு தாராவும் பாரு, இவர் பேச ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா அப்படின்னு ஸ்கை கிட்ட மில்கி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். உடனே உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறது, எல்லாமே குட்டாக தான் இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. உங்கள் அன்பு எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு மீண்டும் சொன்னார். காசிமி அவங்க கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அது எப்போன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் டேட் சொல்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னார். அடுத்துதான் நிறைய மீம்ஸ் எல்லாமே பார்த்தேன். எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்கே பாட போகிறேன். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். என்னடா நம்ம ஸ்கை பேசினாவே போதும், பார்த்தாவே போதும்,
பாடுறேன்னு வேறு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க லைவில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரே குஷியாக இருந்துச்சு. இவங்க 7 பேரும் ஸ்கையை பார்த்தாங்க. சொல்லவே இல்லையே. உடனே பார்ப்பேன், திடீர்னு இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், அதான் பாடுறெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸ்கை வந்து ஒரு சடக்கு தான் போட்டார். அங்கே இருந்த லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. சின்ன சின்ன விளக்குகள் மட்டும்தான் இருந்தது. அவரோட மியூசிக் டீம் வந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்கை பாடவே ஆரம்பித்தார். ஆடல் வரிகள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் விழியில் விழுந்த உன்னை என்றும் பிறர் விழியில் விட மாட்டேன். உன் அன்பான சொற்கள் நான் கேட்கவில்லை. உன் அன்பான ஒரு புன்னகை போதும் நான் புன்னகைக்க. உன்னை பற்றி கனவுகள் ஏதும் எனக்கு அதிகம் இல்லை. காரணம், உன்னை பார்த்த நொடியிலிருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. உன்னை பற்றி கவிதை எதுவும் நான் எழுதவில்லை. கவிதையாக நீ இருக்கும் பொழுது ஆறாத காயங்கள் இருந்த என் மனம் ஒரு சிறு வார்த்தையில் மாறிப்போன மாயம் என்ன? நான் கண்ட கோடி பெண்கள் நீயே வித்தியாசமானவள். என்னை ஆளவும் தெரிந்தவள். என் வாழ்வுள்ளவரை உன் தோளில் இளைப்பார வருகிறேன். என்னை ஏற்பாயா? பாடிக்கிட்டே ஒரு சடக்கு போட்டா பூ மலையை கொட்டுச்சு தாரா மேலே. ஆன் பண்ணதும் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக, அந்த ரூம் ஃபுல்லாக தாராவோட முகம்தான் தெரிஞ்சது. தாராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு விளங்கவே இல்லை. ஸ்வீட்டி முன்னாடி ஸ்கை முட்டி போட்டு தாராவுக்கு ரிங் கொடுத்தான். ஸ்வீட்டிக்கு மட்டும் இல்லை, அங்கே உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்லுது, அங்கே அந்த இடமே ஆரவாரமாக இருந்தது. எல்லாரும் லைவ் வேறு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பயங்கரமாக ஹாப்பியாக கத்திட்டும் இருந்தாங்க. ஸ்கை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எல்லாருமே ஓகே சொல்லு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவளுக்கு படபடப்பு வேர்க்கையே ஆரம்பிச்சிச்சு. அந்த ஏசி ரூமில் இவளுக்கு படபடன்னு வேர்க்கவே ஆரம்பிச்சு. சிங்கப்பூரில் இருந்த அவளோட ஹஸ்பண்ட் கூட ஓகே சொல்லு தாரா, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமான்னு சொன்னார். எல்லாரும் இவள் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்வையோ நிக்கோல், கவு, மில்க், காஸ்மே எல்லாரும் என்ன சொல்ல போகிறான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தாரா என்ன சொல்ல போகிறா? தாராவோ ஸ்கையை தூக்கி விட்டு, இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமும் இது கிடையாது. என்னோட குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். அவனோட முடிவு தான் முக்கியம். அதோட நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்னால் இன்னொரு லைஃப்குள்ளே என்ட்ரியாக முடியுமான்னு தெரியல. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஒவ்வொரு விஷயமும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்கள் நிற்கிறது, பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறேன். உங்களோட ஃபேனாக. இதுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. சாரி ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டா. ஸ்கை, தாரா நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஏற்கனவே உங்களோட அப்பா அம்மா கிட்ட, உங்களோட குழந்தைகிட்டையும் நான் பேசிட்டேன். அவங்களுக்கும் சம்மந்தம். பின்னாடி இருக்க ஒரு பெரிய மானிட்டரில் அவங்க வீட்டில் பேசுகிற மாதிரி அப்லோட் பண்ணாங்க. அப்பா, தாராவோட அப்பா. தாரா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான்மா. அம்மாவும் சொல்கிறாங்க, உன்னோட லைஃப்பில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒருத்தரை பார்க்கணுன்னு தான். இன்றைக்கி அவர் கூடவே வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு. நீ யோசிச்சு முடிவு பண்ணுமா. நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொன்னான். முடிஞ்சு போன தன்னோட மகளோட வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வராதான்னு ஒரு பெற்றவங்களா அவங்களோட ஆதங்கம் வெளித்ததில் நல்லாவே தெரிஞ்சது. அகிலன், அதாவது தாராவின் பையன். அம்மா, அவங்கக்கிட்ட நான் பேசினேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அவங்க ஓகே தான். உங்களுக்கு ஓகேயாக இருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே சொல்லலாம் அம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அடுத்தது கவினும் பேச வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட நானும் பேசிட்டு எனக்கும் ஓகே தான். உனக்கு ஓகேவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். உன்னோட லைஃப்பில் ஒரு சின்ன மாறுதல் வேணும் இல்லையா? எல்லாரும் லைஃப்பும் முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு புதிய பாதை கண்டிப்பாக இருக்கும். அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது. கடந்து போன கசப்பான சம்பவங்களை நினச்சிக்கிட்டு உனக்குன்னு ஒரு புதிய பாதை தொடங்குறது ஏன் தடுக்கிற? அந்த பாதை உனக்கு வசந்தமாக இருக்கல. நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், நீ கண்டிப்பாக ஓகே சொல்லணும்
அப்படின்னு அவரும் சொன்னார். தாரா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஸ்கை கிட்ட தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் பின்னாடியே மில்க்கும் போயிட்டான். மில்க் ஒரு வீட்டுக்கு தாராவை கூட்டிகிட்டு போனான். தாரா, யாரோட வீடு இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? இது ஸ்கையோட வீடு. இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. வா முதல்ல இங்கேருந்து போகலாம். மில்க், என்னாச்சு? உனக்கா பதட்டமாக இருக்குது? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா சொல்லு. ஸ்கை ரொம்ப நல்லவர். அதுக்கு தாரா, எனக்கும் தெரியும். அவர் எக்ஸை மறக்க முடியாது. இன்னமும் லவ்வில் தான் அவர் அந்த பொண்ணு மேலே இன்னும் அவர் லவ்வில் தான் இருக்கார். கல்யாணம் பண்ணுறது அவர் யோசித்து எடுத்த முடிவு. அது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் மனசு சம்மந்தப்பட்டு இந்த முடிவை எடுக்கலை மில்க் அப்படின்னு சொன்னான். நான் ஏற்கனவே வாழ்க்கை ஒரு தடவை தோற்று போயிருக்கேன். இன்னொரு தடவை தோற்று போகிற அளவுக்கு எனக்கு மன தைரியம் இல்லை. நான் அப்படி தோற்று போயிருக்கிறது, நான் இப்படி இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது மில்க். அதுக்கு மில்க், உன்னை பிடிக்காம தான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னாராம். இந்த உலகமே அதை பார்த்துட்ருக்குன்னு அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சும் சொல்கிறானா? வாழ்க்கையில் உன்னை எப்போதுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தானே, நீ அவரை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாரு தாரா. அதுக்கு தாரா சொல்கிறா, மில்க், இது சமாதானப்படுத்துகிற விஷயம் இல்லை, ஒத்துக்கிற வைக்கிற விஷயமும் இல்லை, மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதை விட என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயம், அகிலன் வாழ்க்கை விஷயம். அவனை எதுவும் பாதிக்காமல் இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, நீ யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு மில்க்கு சொன்னார். நம்ம பேசின மாதிரி நம்ம எல்லாரும் இங்கே தானே இருக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம், மறந்துட்டியா? நீ, நான், கவி, ஸ்கை 4 பேரும் இந்த வீட்டில் தானே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இருக்க போகிற 1 மாதத்துக்கு அப்புறம் அதுவரை அவரை உனக்கு பிடிச்சுதான்னு பாரு. அதுக்கப்புறம் சரி வரலைன்னு தோணுச்சுன்னா நீ வேண்டாம் என்று சொல்லிட, நான் உன்னை கம்பல் பண்ணலை அப்படின்னு சொன்னார். தாரவும் அதுக்கு ஓகே அப்படின்னு மண்டையாட்டினா. கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. தாரா கிட்ட பேச முயற்சியும் பண்ணாங்க. தாரா, எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிடலான்னு சொல்ல தாரா எந்த இடத்துலையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக பசிக்குதுங்கிற ஒரு வார்த்தையை வச்சே ஓட்டையிடுறான். ஸ்கை, எல்லாரும் போய் சாப்பிடலாம், இதை பற்றி தாரா கிட்ட யாரும் பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், அவள் கண்டிப்பாக என்னை வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னார். மில்க், ஸ்கை, நீங்கள் நல்லா யோசிச்சு தானே முடிவு பண்ணியிருக்கீங்க. அவள் பயப்படுறா. ஏற்கனவே நடந்த மாதிரி அவள் வாழ்க்கையில் திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறா. எனக்கு புரியுது. கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், அவளுக்கு தானாக எல்லாம் புரியும். கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவளாவே ஓகே சொல்லுவா அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்ப்பையும் நிக்கோலும் கவியும் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. நிக்கோலும் காசுமியும் அவங்க நாட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. பார்ப்பை, கவி, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரோம். நிறையா பெண்டிங் ஒர்க் எல்லாமே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும், வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை எல்லாம் பார்க்கணும் இல்லையா? மில்க், ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கவியும் மில்க் என் கூட கூட்டிகிட்டு போகிறோம், நீயும் வா மில்க் அப்படின்னு தாரா, வேண்டாமே, அவன் என் கூடவே இருக்கட்டும், ஸ்வீட்டியும் அங்கே போயிட்டா, அவள் வீட்டுக்கு போயிட்டு வர 2 நாள் ஆகும்னு சொல்லினான். எப்படி இங்கே தனியாக இருக்க கவி, நீ எங்கே தனியாக இருக்க, உன் கூட தான் ஸ்கை இருக்காரே அப்படின்னு சொன்னான். பார்ப்பை, இல்லை தாரா, மில்க்குக்கு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அவனை அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறான்ல. மில்க்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் எப்படா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். அன்னைக்கு சொன்னலடா முண்டோ, நல்லா யோசிச்சுப்பார். தாராவை பார்த்துக்கிட்டு, ஆமாடா, அவன் லைட்டாக வயிறு வலிச்சுட்டு தான் இருந்துச்சு, வாங்க போய் முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். தாரா, மில்க், உன் கூடவே வரவா நானும், நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கே இப்போ தானே சொன்னாங்க, என்ன சொல்கிற, புரியல, அதெல்லாம் வேணாம், நான் அவங்க கூட போயிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னான். தாராவுக்கு எதுவும் பேசாமல் அவங்க உள்ளே போயிட்டான். இவங்க போய் சொல்லிட்டான்னு தாராவுக்கு நல்லாவே தெரிஞ்சு. வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். என்னோடய திங்ஸ் எல்லாம் ஹோட்டல் ரூமில் இருக்குது, எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஸ்கை கிட்ட மெதுவாக சொன்னான்.
ஏற்கனவே எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, அந்த ரூமில் தான் இருக்குது, அங்கே அழகாக இருக்குது உங்களோட வீடு அப்படின்னு தாரா ஸ்கை கிட்ட சொன்னான். அதுக்கு ஸ்கை சிரிச்சுக்கிட்டே, இது நம்மளோட வீடுன்னு சொல்லலால, நம்மளோட ஃப்யூச்சர் இங்கே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னான். தாரா, அம்மா அப்பா எல்லாம் எங்கே இருக்காங்க? யாரையும் காணுமே வீட்டில். அவங்க எல்லாரும் டூர் போயிருக்காங்க, ஓல்டு டூர் போயிருக்காங்க. பாட்டியும் சேர்ந்து போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளாக திரும்பி வந்துடுவாங்க. நம்மளோட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னேன். தாராவுக்கு இதெல்லாம் இதயமெல்லாம் படன்னு அடிக்க ஆரம்பிச்சு. டே மில்க், உன்னை கொன்னுடுவேன், என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டு ஏடான்னு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். சரி, நான் ரூமுக்குள்ளே போகிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். ஸ்கை, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். தாரா வேகமாக அவளுக்கு கொடுத்த ரூமுக்குள்ளே போனான். எப்பா, மூச்சு வாங்க, எப்படி தான் சமாளிக்கிறது தெரியலையோ. அவளுக்கு ஒரு பதட்டமாக இருந்தது. ரூமை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அவளுக்காகவே ஏற்பாடு பண்ண மாதிரியே இருந்தது. ஒரு இளவரசியோட ரூம் மாதிரியே இருந்தது. அவளுக்கு பிடிச்ச கலர்லையும் காம்பினேஷன்லையும் இருந்தது. இந்த இடத்த பிடிக்காதுன்னு சொல்லுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்து ஒரு இளவரசியோட ரூமுக்கு ஈக்குவலாக இருந்தது. இன்னொரு ரூம் அதுலேயே இருந்தது, அதுவும் அதை விட செம கிராண்டாக இருந்தது. முருகா, என்னடா சோதனை, தனியாக வந்து மாட்டி விட்டுட்டியே, எப்படி போக? என்னை வீட்டுக்கு எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மனசெல்லாம் படபடன்னு இருக்கு, ஆண்டவா முருகா அப்படின்னு தனக்கு தானே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்கை தன் மனசுக்குள்ளே, உனக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே நீ, நான், நம்ம குழந்தை எல்லோரும் ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழும், எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு திரும்பி ஒரே ஒரு சொடக்கு மட்டும்தான். வீட்டில் உள்ள எல்லா வேலையாளரும் அவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஸ்கை முன்னாடி வந்து நின்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. எப்போவுமே அவங்களுக்கு தேவைன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கணும். டெய்ஸி உன்னை தவிர யாரையும் ரூமுக்குள் போகக்கூடாது. அவளுக்கு தேவையானதை நீ தான் பார்த்துக்கணும், பார்த்து பண்ணணும். மற்றவங்க யாரும் தேவையில்லாமல் அவகிட்ட பேசக்கூடாது. அவளுக்கு தாய் தெரியாது, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். தேவையில்லாமல் அவளை போய் பார்த்து பேசி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. எஸ்ங்கிற அவருடைய கை விரல் அசைவுக்கு எல்லாமே பயந்து போய் அவங்க பின்னாடி போயிட்டாங்க. எஸ்ங்கிற வார்த்தையை தவிர அங்கே யாரும் பேசக்கூடாது. டெய்ஸி, அவங்களுக்கு வாட்டர் வச்சிங்களா? எடுத்துகிட்டு வாங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு டெய்ஸி வேகமாக ஓடி போய் கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்கை, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸ்கை தாராவோட ரூம் கதவை தட்டினான். தாரா கதவை திறந்தான். தண்ணி பாட்டிலை கையில் வாங்கிக்கிட்டு சிரித்தான். ஸ்கை, உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டான். தாரா, வாங்க வாங்க வாங்க, இந்த ரூம் பிடிச்சிருக்கா? இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. இந்த ரூம் பிரின்சஸோட ரூம் மாதிரியே இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போ ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். ஸ்கை, காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வந்தோலாம், அன்னைக்கு என்னோடய மேனேஜர் எல்லாம் வந்தாங்களா, அப்போவே சொல்லிட்டு இந்த ரூம் உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண சொல்லி. தாரா, இந்த முடிவை நீங்கள் அப்போவே எடுத்துட்டிங்களா? தாரா தண்ணி பாட்டிலை குடிச்சிக்கிட்டு தண்ணி பாட்டிலை திறந்து வாயை திறந்து ஊற்றிட்டு இருந்தான். ஸ்கை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். டக்குன்னு துப்பிட்டா. பார்த்து தாரா தன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாமே நினச்சிக்கிட்டா. தாரா, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு தயக்கத்தோடு சொல்லியா. ஸ்கை, ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னா கூப்பிடுங்க, நான் வெளியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். தாரா அடுத்த பகுதி ஸ்கை ஏற்றுக்குவரா இல்லையான்னு பார்ப்போம். வாழ்க்கையில் ஒரு முறை தோல்வியுற்ற பெண்ணும் இன்னொரு முறை வாழ்க்கையை ஏற்றுக்கிறது நிறைய குழப்பங்களும் நிறைய மனப்போராட்டங்களும் அதிகமாகவே இருக்கும். தாராவோட நிலைமை இதுதான். அடுத்த பாட்டில் பார்ப்போம். நான் உங்கள் ஏஎஸ் இளவரசியிலிருந்து. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.